ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் மகாதேவ்யே ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள். இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விடியற்காலை 2:59 சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது. சித்திரை மாத பிறப்பு. இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பலனை இப்போ நம்ம பகிர போகிறோம். இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே, அதாவது மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனேயே குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பெயர்ச்சி மட்டும் இது மட்டும்தான். வருஷ கடைசியில், அதாவது பங்குனி மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நடக்கிறது. வேறு எந்த கிரக பயிற்சிகளும் இல்லை. இந்த வருஷத்தில் 3 கிரகணங்கள் ஏற்படும். சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது. அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும். வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டா இன்னும் விசேஷமாக இருக்கும். மேஷ ராசியில் சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில். மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. தினகிரகம்னு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதே சமயம் மீன ராசியில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். சுக்கிரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. இதில் புதன் நீச்சஸ்தானம். மீனராசிங்கிறது புதனுக்கு நீச்சஸ்தானம். உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி காண்பார்கள். அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும். ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர், இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது. அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா, விளையாட்டு, கலை, மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது. விவசாயம் சார்ந்த தொழிலில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது. ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும். உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க, ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள், குழந்தை இருப்பாள், இல்லாட்டி அம்மா இருப்பாங்க, இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க, இல்லாட்டி காதலி இருப்பாள், இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நண்பியாக ஒரு பொண்ணு இருப்பாள். என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள். அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்குது. அந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் பல மாற்றங்களை தரும்.
என்ன மாற்றங்கள் தரும் அப்படின்னா குடும்ப வளர்ச்சி ஏற்படும், குடும்ப விஸ்தீரணம் ஏற்படும். அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருதுனால தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்பட்டு சுகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும், வசதி வாய்ப்புகளை பெருக்கும் ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் 8 மாதங்களில் இருக்காது. முதல் 8 மாதங்கள் இதற்குண்டான நீங்கள் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதாவது நம்ம ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த கால் எடுத்து வச்சு வெளியில் போனால் தான் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கால் எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதனுடைய பலனை எப்போ அனுபவிக்கலாம்னா 2024 டிசம்பர் மார்கழி மாதம், குரோதி வருடத்தில் மார்கழி மாதத்திலிருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களில் நீங்கள் பலன்களை அதிகமாக அனுபவிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. இதில் வருஷ ஆரம்பத்திலே ராசிநாதன் சூரியன் உச்சபலத்தோடு இருக்கார். இதனால் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தந்தை வழியில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் தந்தை வழியில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவருக்காக செலவுகளும் இருக்குது, நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும், உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இப்போ நான் மேலே படிக்கணும் சார், எங்கள் அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா உங்களை தேடி யாராவது உங்களை கூப்பிட்டு போயிட்டு நான் உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன், நீ படி, உங்களுடைய மார்க்கை பொறுத்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, 95% எடுத்திருக்கேன் சார், என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அந்த மாதிரி முயற்சியில் நாமளும் ஈடுபட போகிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரோதி வருஷத்தில் இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு ஆரோக்கியத்தில் முதல் 4 மாதங்கள் சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் வருஷ ஆரம்பத்திலே இருக்கார். முதல் ஒரு 25 நாள், ஒரு 15 நாள் வச்சுக்கோங்களேன், அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை துணையின், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஆரம்பத்தில் தாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த மருத்துவ செலவுகள் குறைந்து வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அவர்களுடைய திருமண செலவுகள், அதாவது குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள், குழந்தைகள் வீடு வாங்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு முயற்சி எடுத்தாங்கன்னா அது சந்தோஷத்தை தரும். அதற்கு உண்டான உதவிகளை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் இந்த முதல் ஒரு 2 மாதத்துலேருந்தே முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக மாறும். குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை இருந்து கொண்டிருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார். நல்ல வாக்குச்சாதுரியத்தை கொடுப்பார். ஆனால் நிறைய புலம்புறதை குறைச்சிக்கோங்க சார். புலம்புறதுனால ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது. புலம்பினா உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும். எதுக்கு புலம்புறீங்க? உங்களால் முடியாது, யாரால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் தலைகடம் வரக்கூடாது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்குள்ளான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் நிறையா சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய தசமஸ்தானத்திலேருந்து குரு பார்வையை கொடுக்குறாரு குடும்பஸ்தானத்துக்கு. அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இத்தனை நாளாக நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்க, இல்லை வேறு திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போகாமல் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் க்ஷேத்திராடனமாக போகல. பாரத தேசத்தில் இல்லை, வெளிநாட்டில் பாகிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ இல்லை நேபாள்லேயோ இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கு கூட போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மீக பயணத்தை துவக்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சரி, இதெல்லாம் சொல்கிறேன் இல்லை சார், எங்களுக்கு செலவாகாதா அப்படின்னா, ஆமாம் செலவு தான் ஆகும். இந்த செலவு கூட உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர அதனால் நஷ்டம் ஏற்படாது. புதிய அனுபவத்தை தரும், புதிய அறிவை தரும், புதிய வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் சிம்மராசி நண்பர்கள், குரோதி வருஷத்தில் சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு. குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு, 2வது மகாலட்சுமியை வழிபடுங்க, மகாலட்சுமி தாயாரை.
மூணாவது ஆஞ்சநேயரை. இந்த மகாலட்சுமி எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது, மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இருக்குது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு ஓம் பிரகிருத்யை நமக அப்படின்னு ஆரம்பிக்கும். இது யூடியூப்பில் இருக்குது. இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சால் அதை உட்காந்து படிங்க, தப்பே கிடையாது. வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக இருக்கணும். அந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லணும். அதை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குங்குமத்தை வச்சுட்டு, நல்ல மஞ்சள் கஸ்தூரி குங்குமம் மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அதால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்கும். இந்த அர்ச்சனை பண்ணின குங்குமத்தை நீங்கள் தினமும் நெத்தியில் இட்டுட்டு வரலாம். பெண்களாக இருந்தால் இங்கேயும் வகுட்டுலேயும் இட்டுக்கணும். ஆண்களாக இருந்தால் இங்கே சென்டரில் இட்டுக்கணும். அதுக்கு மேலே சந்தனம் இருந்ததுன்னா சந்தனம் இட்டுக்கலாம். என்ன மாதிரி இந்த மாதிரி இட்டுன்னு வந்தேன்னா, உங்கள் நெத்தியில் இட்டுன்னு வந்தேன்னா, மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் குடும்பத்தில் நிறைந்து வருமானத்தை அதிகப்படுத்தி சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும்.